ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th தமிழ் டேர்ம் 2க்கான டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 35 வினாக்கள் இருக்குது. இதில் குறைவான டாபிக் மட்டுமே இருக்கிறதுனால வெறும் 35 வினாக்கள் மட்டும் இந்த தடவை டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறமா 5th ஃபுல் ரிவிஷன் இருக்குது. அப்போது வேறு கொஷின் நான் செட் பண்ணுவேன். சரி, இந்த டெஸ்ட்டு நாங்கள் எப்படி எழுதணும் இப்போ நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட்டுக்கான நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போன உடனே இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தபால் என்னும் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? அது கொஷினு. இப்போது இந்த 4 ஆன்சரில் எது நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சரை டிக் பண்ணால் போதும். இப்படி நீங்கள் டிக் பண்ண உடனே உங்களுடைய சரியான விடையாக நீங்கள் நினைக்கிறது இங்கே ப்ளூ கலரில் தேர்வாகிடும். ஒருவேளை நீங்கள் அதை மாற்றணும், வேறு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாற்றி டச் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? எதை நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் இறுதியாக கொடுத்துக்கலாம். இப்படி மொத்தம் இருக்கக்கூடிய 35 வினாக்களுக்கும் நீங்கள் பதில் அளித்த பிறகு இந்த சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வேறு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வியூ அக்யூரன்சி அப்படின்னு இதே மாதிரி ப்ளூ கலரில் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எது சரியான விடை, எது தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே இந்த 5th தமிழ் செகண்ட் டேர்ம் சம்மந்தமாக நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆன வீடியோவை பார்த்துட்டீங்க, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கீங்க அப்படி என்றால் நீங்கள் டைரெக்டாக போய் இந்த தேர்வை எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க. அதே சமயம் நீங்கள் இப்போ தான் முதல்ல இந்த 5th தமிழுக்கான வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வாங்க உங்கள் கூட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எந்தெந்த கேள்விக்கு எந்தெந்த விடைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தபால் என்னும் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? அஞ்சல்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதுவே தபால் நிலையம் என்னும் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அஞ்சல் நிலையம். அடுத்தது, ரேடியோ என்பதற்குரிய தமிழ் சொல் யாது? வானொலி. அப்போ மீதம் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். தொலைக்காட்சி அப்படின்னா அது டிவி, டெலிவிஷன். தொலைபேசி அப்படின்னா டெலிஃபோன். வானொலின்னு தானே கீழேயும் கொடுத்துருக்குறோம். இந்த பெரிய லீயை செலக்ட் பண்ணாமல் நாம் ஏன் சின்ன லீ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய லீ அப்படின்றது வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒளியை குறிக்குது. ஆனால் சின்ன லீன்றது சத்தம், அதாவது ஓசையை குறிக்கக்கூடிய ஒளி சவுண்டு உடையது சின்ன லீ. அதனால் வானொலி ஒலித்தல் ஓசையை தான் அது குறிப்பிடுது. அதனால் நாம் வானொலின்னு சின்ன லீயை குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது, பேசஞ்சர் என்பதன் தமிழ் சொல் யாது? பேசஞ்சர் என்பதன் தமிழ் சொன்னது பயணி. அடுத்தது, விடுபட்ட பழமொழியை நிரப்பு. சீரை தேடின் ஏரை தேடு. சீரை தேடின் ஏரை தேடு. செய் என்பதன் வேறு பெயர் என்ன? வயல். வண்ணம் என்பதன் பொருள் என்ன? எழுத்து. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சிங்க. 3 சுழி நா போட்டு வண்ணம்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறம், அழகு அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது. இது 2 சுழி நா வர்ற வண்ணம். இதுக்கு என்ன பொருள்னா எழுத்து என்பது தான் பொருள். அடுத்து பாருங்க, ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திரும்புவதை டேஷ் என்கின்றோம். எதிரொலித்தல். சரிங்களா? மேலே இருக்கிற லீ என்ன லீ சொல்லியிருக்காங்க? சின்ன லீ சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த லீயை தான் நம்ம ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும்? சின்ன லீயை தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தா கூட்டல் மறை என்பதன் பொருள் என்ன? இப்போது தாமரை, இந்த தா கூட்டல் மறையை சேர்த்து எழுதும்போது தாமரை அப்படின்றது நமக்கு தெரியும். அது குளத்தில் பூக்கக்கூடிய ஒரு வகை பூ. இதுவே தா கூட்டல் மறை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மறை என்றால் மான் அப்படின்றது பொருள். பழைய ஓல்டு தமிழ் புக்கு படித்தவங்களுக்கு இது தெரியும். தா என்றால் தாவுகின்ற என்பது பொருள். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தாவுகின்ற மான் என்பது பொருள். சரியா? அடுத்தது பார்க்கலாம். மகரம் என்பதன் பொருள் என்ன? மகரம் என்பதன் பொருள் மீன். இந்த 7th தமிழ் புக்கில் சொல்லியிருப்பாங்க மகர யாழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மீன் வடிவம் கொண்ட யாழ் என்பது அதற்கு பொருள். அடுத்தது, விவாதம் என்பதன் பொருள் என்ன? சொற்போர்.
விவாதம் என்பதன் பொருள் என்ன? சொற்போர். இவ்விரண்டும், இது ரெண்டத்தையும் பிரித்து எழுதணும். ஈ கூட்டல் இரண்டும். அடுத்தது மக்கட்பண்பு. இதை பிரித்து எழுதும்போது மக்கள் கூட்டல் பண்பு அப்படின்னு வரும். அடுத்தது பெருஞ்செல்வம். இதை பிரித்து எழுதும்போது பெருமை கூட்டல் செல்வம். அடுத்தது பார்க்கலாம். மற்போர். இதை பிரித்து எழுதும்போது என்ன வரணும்? மல் கூட்டல் போர்னு வரணும். மல் கூட்டல் போர். இது திரிதல் புணர்ச்சி. இல்லு இர்ராகுது இல்லையா, இது என்ன புணர்ச்சி? திரிதல் புணர்ச்சி. அடுத்தது தனக்கென்று. இது என்ன வரணும்? தனக்கு கூட்டல் என்று. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ லாஸ்டா தான இக்கு கூன்றது எப்படி போயிடும்? இக்கு கூட்டல் ஊன்னு இருக்கும். அந்த ஊ மறைஞ்சி டபுள் இக்கு அந்த இடத்துல வரும். அப்போ இந்த ஏன்றது இறுதியாக இருக்கக்கூடிய இக்கு கூட புணர்ந்து இக்கு கூட்டல் ஏ கேன்னு மாறி தனக்கென்று அப்படி புணரும். அடுத்தது 10 கூட்டல் 2 12. 10 கூட்டல் 2 12. சமையல் கூட்டல் அறை சமையலறை. இதுனா சாதாரண புணர்ச்சி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இல்லு கூட்டல் ஆ லா, அவ்வளோதான், சமையலறை. அடுத்தது தன் கூட்டல் காப்பு தற்காப்பு. தன் காப்புன்னு போடக்கூடாது, தற்காப்பு. இது வந்து திரிதல் புணர்ச்சி. இரு என்னவா மாறுது? இன்னா மாறிடுது. அடுத்தது வீரம் கூட்டல் கலை. இதை பார்க்கும்போது வீரக்கலை. வீரம் கூட்டல் கலை வீரக்கலை. கெடுதல் புணர்ச்சி. இம்மு மறைஞ்சி இனமான இக்கு வந்து தோன்றி வரும். சரிங்களா? அடுத்தது இன்பம். இதற்குரிய எதிர் சொல் என்ன? மகிழ்ச்சின்றது இணையான சொல், சந்தோஷம்ன்றது இணையான சொல், சிரிப்புன்றதும் இணையான ஒரு சொல் தான். அப்போ இன்பம் என்னது எதிர் சொல்லு? துன்பம். இன் சொல் இதோட எதிர் சொல் தருகன்றாங்க. இன் சொல்னா இனிமையான சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷனில் இனிமையான சொல் கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. இனிப்பு சொல்லும் கிடையாது. வனப்புனா அழகு, அதுவும் பொருள் வராது. அப்போ வன் சொல். போற்றும் எதிர் சொல் தருக. வாழ்த்துறதுனாலும் போற்றுறதுனாலும் ஒன்று தான். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. தூற்றும்ன்றது தான் அப்போ இதுக்கு சரியான விடை. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை எது அப்படின்னா வில்வித்தை. கங்கை கொண்ட சோழபுரம் டேஷ் என்று புலவர்களால் போற்றப்படுகிறது. கங்காபுரி. தன்னை குறிப்பது, அதாவது தன்னை குறிப்பதுன்னா இப்போ நான் இருக்கிறேன், என்னை குறிக்கிறது எது? முன்னிலையா படற்கையா தன்மையா இல்லை முன்னிலை பன்மையான்னு கேட்குறாங்க. என்னை குறிப்பது தன்மை, அவ்வளோதான். யான் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் தன்மை ஒருமையை குறிக்குது. யான் என்பது தன்மை ஒருமையை குறிக்கிறது. நீர் என்பது முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மையை குறிக்குது. நீர் என்பது முன்னிலை பன்மையை குறிக்குது. அவன் என்பது என்னது? அவன், அது ஒரு படற்கை. இப்போ தன்மை முன்னிலை படற்கை, இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இதில் பேசுகிறவன் தன்மை, பேசுவதை எதற்கால இருந்து ஒருத்தன் கேட்குறான் இல்லையா, அவன் முன்னிலை. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலையே இல்லாத ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பற்றி பேசுகிறாங்க பாருங்க, அது படற்கை. புரியுங்களா? அப்போது நீங்களும் நானும் பேசிக்கும் போது அவன் சிறப்பாக படித்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அவன் ஏன் சொல்கிறோம்? அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான், அதனால தான் அவன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அவன் என்பது படற்கை. அவர் அப்படின்றது என்னன்னா படற்கை பன்மை. அவர் என்பது படற்கை பன்மை. அடுத்தது ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும் பொழுது இட வேண்டிய நிறுத்தற்குறி. அடுக்கி வருதல் என்னன்னா ஒன்றன் பின் ஒன்றாக கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் மம்மி உங்ககிட்ட சொல்லுவாங்க, தம்பி கடைக்கு போய் வாப்பா, என்ன நம்ம வாங்கிட்டு வரணும்னு. இப்போ நீங்கள் கேட்கும்போது கடுகு வெந்தயம் பச்சைப்பருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அடுக்கிக்கினே போகிறாங்க பாரு, லிஸ்ட்டு போட்டுனே போகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டு பண்ணும் பொழுது எந்த நிறுத்தற்குறியிடணும்னு கேட்குறாங்க. அப்போது கடுகு கம்மா, வெந்தயம் கம்மா, பைத்தம்பயிறு கம்மா, அப்படின்னு தான் நம்ம கொண்டு போகணும். அப்போது ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும்பொழுது இட வேண்டிய நிறுத்தற்குறி கம்மா. அடுத்தது ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது இட வேண்டிய நிறுத்தற்குறி என்னன்னு கேட்டால் அரை புள்ளி. ஒரு தொடரில் நேர்கூற்று வந்தால்
இட வேண்டிய நிறுத்தற் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டால் இரட்டை மேற்கோள் குறி. ஒரு தொடர் முற்று பெற்றதை உணர்த்துவதற்காக இட வேண்டிய நிறுத்தற் குறியீடு புள்ளி. புள்ளி வச்சா அதாவது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு தொடரில் நூல் பெயர், பழமொழி போன்றவை வந்தால் இட வேண்டிய நிறுத்தற் குறியீடு ஒற்றை மேற்கோள் குறி. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. டேஷ் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது. கீழே பாருங்க, ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன, அதனால் சிங்கம் மட்டுமே அரசனாக விளங்கியது. இது மீனிங் இருக்கா? இல்லை. பல விலங்குகள் வாழ்ந்தா என்ன, அதனால எப்படி சிங்கம் வந்து அரசனாக இருக்க முடியும்? அப்போ கிடையாது. அடுத்தது பாருங்க, ஆகவே சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது. இதுவும் வராது. ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது. இது மீனிங்காக இருக்கா? ஒரு காட்டில் பல விலங்குகள் இருந்தாலும் சிங்கம் மட்டும்தான் அதுக்கு அரசன் அப்படின்றது தான் இந்த பொருள். அப்போது ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன, ஆனால் சிங்கம் மட்டுமே அரசனாக விளங்கியது. இதுதான் பொருத்தமான இணைப்பு சொல். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இப்படி சப்மிட் கொடுக்கணும். இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும் அப்படின்னா வியூ ஸ்கோர் இதை கொடுத்துடணும். மறுபடியும் இந்த குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு வேற ஒரு பேஜ் வரும். 35க்கு 34 நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த நானே கோட்டை விட்டுட்டுருக்கேன், எதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்கள். அவன் என்பது படற்கையா, படற்கை ஒருமையா, படற்கை பன்மையா, முன்னிலையான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்ததும் அவன்னா படற்கை தானே அப்படின்னு டிக் பண்ணிட்டேன். அதனால் இப்போ இந்த ஒரு கொஷின் எனக்கு லாஸ். ஆக்சுவலாக அதுக்கு கீழே என்ன இருக்குது, படற்கை ஒருமை இருக்குது. அப்போது அவன் என்பது படற்கை ஒருமை, அவர் என்பது படற்கை பன்மை. சரிங்களா? இதனால் இப்போ எனக்கு ஒரு கொஷின் போயிடுச்சு. இப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஎன்பிசியில் நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது மொத்த ஆப்ஷனையும் தெளிவாக பார்த்துட்டு தான் எழுதணும். இந்தமாரி அறகுறையாக அந்த கொஷினை படிக்கிறது இல்லை அந்த ஆப்ஷனை அறகுறையாக பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஷினை எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் உங்கள் மார்க்கை இழக்க வேண்டியது இருக்கும். இதனால தான் நிறையா பேர் வந்து டிஎன்பிசியில் வெளியில் வந்து புலம்புவாங்க, ஐயோ தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் சரியாக கொஷினை படிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. தேங்க்யூ.